இந்த பூமியில தான் இந்த காசு பணம். பரலோகத்துல எல்லாம் தேவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுடைய காசோ பணமோ தேவையில்லை. தரித்திரம் பாருங்க, ஜாலியா இருக்கிறான், வழி இல்லாதவன் பூமியில. அப்ப பூமியில் உள்ள மனுஷங்க பூமியில ஐஸ்வர்யமான ஆஹா ஓஹோ அப்படி இப்படி புகழுவாங்க. ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, இது ஒண்ணுக்கும் லாக்கி இல்ல, இதனால ஒரு பிரயோஜனம் இல்ல, 10 பைசாவுக்கு ஆகாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பணம் இருக்கணும் அப்படிம்பாங்க. நம்ம கிட்ட பணம் இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய செத்து போயிட்டோம்னா நம்மளுடைய பாடி எடுக்கவே சொந்தக்காரவங்க வருவாங்களா? சொந்தங்கள் எல்லாம் வரும். ஒருத்தர் சொல்றாரு, 4 காசு பணம் இருந்தாதான் என்ன சொந்தக்காரவங்களே வந்து நம்மளுடைய பாடிய எடுத்துட்டு போவாங்க, எடுத்து புதைப்பாங்க. இல்லைன்னா முனிசிபாலிட்டியில வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அது எல்லாம் இந்த பூமியில இருக்கிறவங்களுக்கு தான். பணம் காசு எல்லாம் தேவை, அதெல்லாம் தேவனுக்கு அடுத்த ஸ்டெப் தான். புரியுதா? முதலாவது தேவன். வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அந்த நீதிக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா இந்த காசு பணம் எல்லாம் நம்மளை தேடி வந்துடும். காசு பணம் எல்லாம் தேடி வந்துடும். ஏன்? நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், நீதிக்குள்ள இருக்கிறோம். அப்ப தேவன் கம்முன்னு இருப்பாரா? தேவாலயத்தை கட்டுறதுக்கு, எருசலேம் தேவாலயத்தை கட்டுறதுக்கு தாவீது வந்து அப்படியே என்ன சொல்றது, அசாத வச்சிருந்தாராமா. வெள்ளியையும் தங்கத்தையும் பொன்னையும் எல்லாத்தையும் சவகரித்து வச்சாராம். சாலமோன் ராஜா வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுறாரு. இப்ப தாவீத தேடி என்ன பண்ணிருச்சு, அந்த பொண்ணு வெள்ளி தங்கம் அந்தஸ்து ஐஸ்வர்யம் எல்லாம் அவரை தேடி போயிடுச்சு. ஆனா அவர் எங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு? ஆரம்பத்துல வேலைக்காரங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இப்ப ராஜாவா அபிஷேகம் பண்ணியாச்சு. ராஜாவா அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு வெள்ளி நகை காசு பணம், ராஜாக்கள், மற்ற தேசங்களில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் யார தேடிதான் போயிருப்பாங்க? தாவீது தேடிதான் போயிருப்பாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எதுவுமே தாவீது செய்யல, எல்லாமே இவரை தேடி வந்துருச்சு. இப்ப நம்மளும் என்ன பண்ணணும்னா தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது இது எல்லாம் பின்னாடியே வந்துருங்கிற